நான் அரசியல் பேசலை. அதாவது அந்த துன்புறுத்தல் எப்படி இருக்கும், அவங்க போடுற வாக்கியங்கள் எப்படி இருக்கும், அந்த வேதனையை அனுபவிச்சேன் நான். அவங்களுக்கு கெட்ட நேரம் அப்படின்னா மார்னிங்கில் எல்லா பேப்பரும் ராமர் பிள்ளை கைது கைது கைதுன்னு போட்ட உடனே என்ன ஒன்றும் சொல்ல தெரியல. ராமர் பிள்ளையும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து கொண்டு குழந்தைகளிலிருந்து வயதானவருங்க விரும்பி சாப்பிடக்கூடிய மேகில் அதிகமாக அந்த லெட்டு கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சிங்களே, அந்த உரிமையாளர் கைது பண்ணிங்களா? முறைப்படி அனுமதி வாங்கி வெளியில் போகிற ஒவ்வொரு லிட்டருக்கும் நான் டேக்ஸ் பே பண்ணி தானே மக்களுக்கு கொடுத்தேன். அப்போ மேகிக்கு ஒரு நீதி, ராமர் பிள்ளைக்கு ஒரு நீதியா? அப்போ பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டமா? எதுவுமே இத்தனைக்கும் அவங்க குற்றம் சொல்கிறான்னு உடனே நான் என்ன செய்யறேன்னா, சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் செக் பண்ணி மக்களை பாதிக்காது. சிவி பையா நான் தொழில் பண்ண போகிறேன், நான் இவ்வளோ காம்பினேஷனில் பிஸ்கட் போடுறேன், இவ்வளோ காம்பினேஷனில் ரொட்டி போடுறேன் அப்படின்னு கூட பெர்மிஷன் வாங்கிட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 7ஆம் தேதி வந்திருந்தா வெல் அண்ட் குட். 6ஆம் தேதி பட் நீங்கள் 14ஆம் தேதி தொலைஞ்சது வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா வேறு எங்கேயோ லெவலில் போட்டு இருக்கும். இன்னும் சில ஆவணங்கள் இருக்குது, அந்த ஆவணங்களை பாருங்கள். அந்த ஆவணங்களை நான் பத்திரிக்கையாளர்களுக்கு கொடுத்தேன். வேண்டாம், நம்மளுடைய தாய் திருநாட்டில் இருக்க உயர் அதிகாரிகள் நம்மளே அவமானப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு யாரும் சப்போர்ட்டாகவே இல்லையா? நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். சப்போர்ட் இல்லைன்னா ஜெயிக்க முடியாதே. இவங்க எல்லாருமே ஒரு வகையில் ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெம் டிவி ஒவ்வொரு முறையும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் நம்முடைய அடிப்படை தேவையில் உணவு மிக முக்கியமானது. அதைவிட முக்கியமானதாக இப்போது வாகனம் இருந்து வருகிறது. வாகனத்திற்கான எரிபொருளை நினைத்தால் தலை சுற்றுவது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை கூட நாங்கள் எளிமையாக தருகிறோம் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக மூலிகை மூலமாக எரிபொருளை தயாரித்து வழங்குவதற்கு தயாராக இருந்தும் கூட பல்வேறு தடைகளையும் தாண்டி தற்போது நீதிமன்றம் அவருக்கு அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது. அவர் வேறு யாரும் இல்லை, ராமர் பிள்ளை தான். அவரை தான் இன்று சந்திக்கப் போகிறோம். ஐயா வணக்கம். நமஸ்காரம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு எரிபொருளை தயார் பண்ணி மூலிகை பெட்ரோல், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தினம் செய்தித்தாள் எடுத்துனா வர ஒரு பேர் ராமர் பிள்ளை. அதற்கு பெரிய தடையெல்லாம் இருந்துச்சு. இப்போ நீதிமன்றம் அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து எறிஞ்சு நீங்கள் பழையபடி மூலிகை பெட்ரோல் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இந்த உத்தரவு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க? உண்மை என்றாவது ஒரு நாள் வெளிவந்துவிடும். தர்மத்தை விட அதர்மத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதர்மம் போராடாமல் வெளியில் வந்துடும். ஆனால் தர்மம் போராடி தான் வெளியில் வரும். அடுத்து இந்த போராட்டத்தோட வெற்றிக்கு இழப்புகள் நான் இழந்த இழப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது எங்களுடைய குடும்பம் பெரிய குடும்பம், 5 பொம்பளை பிள்ளைங்க, நான் தான் மூத்தாள். திருடனுடைய தங்கச்சி, ஒரு பிராடுக்காரன் தங்கச்சி, இந்தியாவே ஏமாற்றிட்டான். அதில் ஒரு 70% பேர், 30% பேர் இல்லை அவர்கிட்ட உண்மை இருக்குது, இங்கே அரசியல் சரியில்லை, அதனால தான் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி ஒரு 30% பேர். அந்த 30% பேர் சப்போர்ட் பண்ண போய் தான் இந்த வெற்றியடைய முடிஞ்சது. ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா அந்த கஷ்டத்துடைய காரணம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்கலாம். காரணமே இல்லாமல் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா அதை விட வேதனை பார்த்திங்கன்னா ரொம்ப கொடிய விஷயம். நான் அரசியல் பேச நினைக்காதீங்க. இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்துமே எடுத்துக்கிடுவோமே. கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்த்தோம்னா மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. யாரோ அவர் ஒரு மினிஸ்டர் விடுங்க, அவர் பணபலம் படைத்தவர், அரசியல் செல்வாக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜி ஒரு மனிதன், தமிழன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அந்த கொலையாக பண்ணிட்டாரேன். நான் அரசியல் பேசலை. அதாவது அந்த துன்புறுத்தல் எப்படி இருக்கும், அவங்க போடுற வாக்கியங்கள் எப்படி இருக்கும், அந்த வேதனையை அனுபவிச்சேன் நான். ரகசியத்தை பிடிங்கிடணும், எவ்வளவு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ கொடுத்து ரகசியத்தை வாங்கிடு.
ஆனால் உங்கள் ரகசியத்தை வாங்குறது தான் வாங்கிறதுக்கு தான் மத்திய புலனாய்வுத்துறை முயற்சி செஞ்சதை தவிர வேறு எந்த முயற்சியும் பண்ணல. அதை எப்படினாலும் வாங்கிடணும், அந்த அந்த இரவுக்குள்ளே வாங்கிடணும். அவங்களுக்கு கெட்ட நேரம் அப்படின்னா மார்னிங்கில் எல்லா பேப்பரும் ராமர் பிள்ளை கைது கைது கைதுன்னு போட்ட உடனே என்ன சொல்ல தெரியல. அப்போ அவங்க காரணம் சொல்கிறாங்க, ராமர் பிள்ளையும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து கொண்டு அங்கே உள்ள பொருளை கொண்டு வந்து இவர் பொருள் சேல்ஸ் பண்ணார்னு சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படிங்க அந்த அளவுக்கா எனக்கு பணமெல்லாம் இருக்குது? இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதிகாரியில் வளைச்சி போட முடியுமா? அங்கேருந்து ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய பொருள் மேலே சந்தேகம் இருக்குது. நான் இப்போ கேட்குறேன், இது வாகனத்துக்கு போடக்கூடிய ஒரு பொருள், உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. தொழில் சட்டப்படி என்ன அப்படின்னா நோட்டீஸ் கொடுக்கணும். உன் பொருள் மேலே சந்தேகமாக இருக்குது, உன் தொழிற்சாலை நிப்பாட்டு, உன் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டு, ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு கொடு. தான் நோட்டீஸ். பண்ணணும் இல்லையா? பண்ணலை. உங்களை நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன், சிபிஐ தானே, அமலாக்கத்துறை தானே, குழந்தைகளிலிருந்து வயதானவருங்க விரும்பி சாப்பிடக்கூடிய மேகியில் அதிகமாக அந்த லெட்டு கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சிங்களே, அந்த உரிமையாளர் கைது பண்ணீங்களா? எத்தனை குழந்தைகள் லெட்டை தின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஏன் அந்த மேகி அதிபர் அரெஸ்ட் பண்ணல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் அந்த ஃபேக்டரியை பூட்டலை? நோட்டீஸ் தானே கொடுத்தீங்க. அவர் லெட்டை குறைச்சிட்டாரு, மறுபடியும் மக்களுக்கு கொடுங்க. அந்த உணவுப் பொருளுக்கே அப்படி இருக்குதுன்னா நீங்கள் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இது பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் பெப்சி மேலே எவ்வளவு வந்துச்சு, கொக்கோ மேலே எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்தது, அளவுக்கு அதிகமாக இருக்குது, எல்லாமே வந்துச்சுல்ல. அவனை அரெஸ்ட் பண்ணீங்களா? அவங்கெல்லாம் வந்து முறையாக அனுமதி வாங்கி அரசாங்கத்துக்கு தேவையான அளவுக்கு வரி எல்லாம். நானும் முறைப்படி அனுமதி வாங்கி வெளியில் போகிற ஒவ்வொரு லிட்டருக்கும் நான் டேக்ஸ் பே பண்ணி தானே மக்களுக்கு கொடுத்தேன். நீதிமன்றம் நேரத்தானே சொல்லுது, ராமர் எந்த தவறும் பண்ணலை, சட்டப்பிரகாரம் நடந்திருக்காரு, முறைப்படி நடந்திருக்காரு, யாரையும் ஏமாத்தலை. இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிடுச்சுல்ல. அப்போது என்ன செய்யணும், உங்கள் ப்ராடக்ட் மேலே சந்தேகமாக இருக்குது, நிப்பாட்டு, மக்களுக்கு கொடுக்காத. எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நீ மக்களுக்கு கொடு. அப்படி சாப்பிடக்கூடிய பொருளுக்கு அவனான ஓனரே நீ அரெஸ்ட் பண்ணல, அந்த ப்ரொடக்ஷன் மட்டும் அதை பேன் பண்ணிட்டாங்களாம், அடுத்த ப்ரொடக்ஷன் வந்து அதை சரி பண்ணிட்டாங்களாம், அனுமதிச்சிட்டாங்களாம். அப்போ மேகிக்கு ஒரு நீதி, ராமர் பிள்ளைக்கு ஒரு நீதியா? அப்போ பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டமா? எதுவுமே நோட்டீஸ் கொடுக்கணும். இதான் தமிழக அரசாங்கம் உங்களுக்கு ஆதரவாகவே இல்லையா சார்? மத்திய அதாவது இல்லைங்க சார், அதாவது சிபிஐ இன்வால்வ் ஆகும்போது மாநில அரசால் என்ன பண்ண முடியும்? என்ன செஞ்சிருக்கலாம், குரல் கொடுத்துருக்கலாம். கருணாநிதி ஐயா செய்த தப்பு இல்லை, தவறு என்னன்னா, ராமர் என்னென்னமோ குற்றம் சொல்கிறாங்க. ஐயா நீ வா, அன்று எனக்கு முன்னாடி நீ டெமோஸ் பண்ண, வண்டியெல்லாம் ஓடிச்சு, நானும் பாராட்டி ஒரு 13 பவுனில் தங்க பேனா கொடுத்தேன், 40 லேண்டு கொடுத்தேன், கருப்பு பண பாதுகாப்பு போட்டிருக்கேன், கவர்மெண்ட்லேருந்து உனக்கு ஜீப்பை நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், திரும்பவும் எனக்கு ஒரு டெமோ தேவை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாருன்னா அன்னைக்கே கதை கந்தல், இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவர் செஞ்ச தவறு 23 வருஷம். ஏன்னா மற்றவங்களெல்லாம் நான் புத்திசாலி நான் சொல்ல மாட்டேன், இப்போ இருக்க அரசியல்வாதிகள் யாரும் நம்முடைய சொல்ல மாட்டேன். தமிழனா பிறந்து ஒரு சகலத்துலேயும் ஒரு மேதாவியாக இருந்தாலும் ஒரு அறிவாளியாக இருந்தாருன்னா, தமிழில் இருந்து புறநாட்டு படையில்னா அகநாட்டு எல்லாம் கற்றறிந்த ஒரு மேதை இருக்காருன்னா அவரை தவிர யாரும் கிடையாது. அவர் பார்க்குறாரு, எல்லா மீடியாவும் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எல்லா மீடியாவும் இருக்கிற இடங்களில் வெற்றி, மீடியா இல்லாத இடத்துல தோல்வி. ஐஐடியில் மீடியா வரல இல்லை. இப்போ ஓப்பன் சேலஞ்சு விடுவாங்க, வாங்க பார்க்கலாம். ஐஐடி என்ன சொல்லுது? ஐஐடி தானே முதல்ல ரிப்போர்ட்டே கொடுக்குது, பெட்ரோலை விட 20% பவர் அதிகமாக இருக்குது. கொடுத்தது சென்னை ஐஐடி. 100% நாங்கள் கன்வின்ஸ்டு
அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தரப்புல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு போட்டது, மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு போட்டது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு. இத்தனைக்கும் அவங்க குற்றம் சொல்கிறான்னு உடனே என்ன செய்யறேன்னா, சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் செக் பண்ணி மக்களை பாதிக்காதுன்னு சொன்னால் இந்த பொருளை அலோட் பண்ணுங்கள், இல்லைன்னா அலோட் பண்ணாதீங்க. சென்ட்ரல் எக்ஸைஸும் கஸ்டம்ஸும் சேர்ந்து ப்ரொடக்ஷனை பார்த்து அந்த சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பெட்ரோல் அப்படின்னு வருது, இருமுறை பார்க்குறாங்க டெமோ. அப்போ அந்த வேரியேஷனை கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணுறாங்க. பல லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, இது பெட்ரோல் அல்ல, அக்கின் டு பெட்ரோல். அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் முடித்த உடனே நீங்கள் இன்வெஸ்டிகேஷனோட நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும். இல்லைங்க, அந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டாக செக் பண்ணியிருக்காங்க, இது பெட்ரோல் கிடையாது, அதை போன்ற ஒரு பொருள் டெக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பண்ணலையே. உங்களை மாதிரி அதான் அவங்க தான் அத்தாரிட்டி, அவங்க தான் சொல்லணும் கரெக்டாக தப்பா அப்படின்னு. யார் உற்பத்தியை பார்த்து பொருளை செக் பண்ணி டேக்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சரியாக தப்பான்னு சொல்லணும். நான் போலீஸ்காரர்கிட்ட போய் நான் எவ்வளோ காம்பினேஷன் போடணும், எல்லா டிபார்ட்மெண்ட்காரனும் காம்பினேஷன் கொடுத்துட்டு இருக்காங்களா? சிபி பையன் நான் தொழில் பண்ண போகிறேன், நான் இவ்வளோ காம்பினேஷனில் பிஸ்கட் போடுறேன், இவ்வளோ காம்பினேஷனில் ரொட்டி போடுறேன் அப்படின்னு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி பண்ணுறாங்க. அப்போது நீ சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் 100% ஆமாங்க, நாங்கள் பார்த்தோம், உண்மைங்க, அதை போன்ற ஒரு பொருளும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல, உங்களுக்கு 160 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறமாவது உங்களுடைய நிலைமையை மாற்றிருக்கணுமா வேண்டாமா? சரி, உண்மையில் என்ன நடந்துச்சு? பலமுறை நான் சொல்லியிருக்கேன், 20 லட்சம் லிட்டர் நெருங்கி இருக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரெஷர் என்ன சயின்டிஸ்ட் போகிறேன் இல்லைன்னு சொல்லிட்டுங்க, 21 சயின்டிஸ்ட்டை போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி 21 சயின்டிஸ்ட் என்னுடைய ஃபேக்ட்ரிக்கு வர்றாங்க, சிஎல்ஆர்ஐ லேபுக்கு போகிறாங்க. எல்லாம் தரவாக 21 சயின்டிஸ்ட்டும் போட்டு முடிச்சு என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இந்த பொருளை எங்களுக்கு என்ன பொருள்னு கண்டுபிடிக்க முடியல, எங்களை விட மேலான சயின்டிஸ்ட்டை போடுங்க, எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் வச்சு நான் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போது எங்கள் ஐயா க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு துக்ளக் குருமூர்த்தி, இப்போ துக்ளக் குருமூர்த்தி தான் புரியும், ஆடிட்டர் குருமூர்த்தின்னா பழையவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுடைய மேரேஜுக்கு மினிஸ்டரு சபாநாயகர் இவங்கெல்லாம் வரும்போது, எப்பா சயின்டிஸ்டால் இவ்வளோ பெரிய பேப்பர் தான்ப்பா கொடுக்குறான், ஒரு முடிவுக்கு வர முடியலப்பா, நீ ஒரு முடிவுக்கு வாப்பான்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்யணும், ரகசியத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, அந்த மூலிகை பற்றி தானே கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், வேணா பார்லிமெண்ட்லேயோ ராஜ்யசபையோ கொடுங்க, நான் வந்து சொல்கிறேன் இந்த கல்யாண வீட்டில் ஓகேன்னு சொல்லிவிட்டு ரங்கராஜன் குமாரமங்கலம் குருமூர்த்தி இவங்கெல்லாம் சபாநாயகர்கிட்ட சொல்கிறாங்க. சபாநாயகர் 2000 மார்ச் 8 ஓப்பன் அவையில் சொல்கிறாரு, ராமர் அவருடைய அந்த அந்த மதர்லிக்கூட, அந்த மூலியிலேருந்து வர மதர்லிக்கூட சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதனால் அவரை நான் இன்வைட் பண்ணி அவருக்கு நாங்கள் ஸ்பீடு போஸ்ட்டு அனுப்பிச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சபாநாயகர் வந்து அந்த அவையில் பேசுகிறாரு. அந்த அவை குறிப்பு அந்த சபாநாயகருக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் மாதிரி கொண்டு இருக்குது. அதில் என்கிட்ட கேட்குறாங்க, நான் 13ஆம் வரேன்னு சொல்கிறேன். எனக்கு மத்திய திரும்ப உங்களுடைய வாயிலாக உங்களுடைய வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 7ஆம் வந்திருந்தா வெல் அண்ட் குட், 6ஆம் குட், நீங்கள் 14ஆம் குறைஞ்சது வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா வேறு எங்கேயோ லெவலில் போய் நின்றுருக்கோம். சபாநாயகர் பேசின உடனே இந்த ஸ்பீடு போஸ்டர் ராமர் பிள்ளை வாங்கிடக்கூடாது, போய் எந்த பலனை எதிர்பார்க்காம ஃப்ரீயாக வந்து ஃபார்முலா வந்து பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் கொடுத்துருவார். பார்லிமெண்ட்டில் நம்மெல்லாம் போட்ட பிளானெல்லாம் எங்கே வேஸ்ட்டாக போயிடும் போலுக்கே அப்படின்னு சொல்லி தானே சிபிஐக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அனுப்பிச்சிங்க. ஏன் 9ஆம் அந்த ஸ்பீடு போஸ்ட்டு 9ஆம் வந்து 10ஆம் என் கை கிடைக்கும். அப்போ அந்த ராமர் அந்த ஸ்பீடு போஸ்ட்டை வாங்கக்கூடாது, ராமர் வந்து பார்லிமெண்ட் அந்த ராஜ்யசபைக்கு போகக்கூடாது, இதான் நமக்கு திட்டம். அதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல சார், உண்மையே நடந்திருக்குங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதில் சிபிஐ நீங்கள் 13ஆம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கதையே வேறு. நான் பார்லிமெண்ட்டில் அன்றைக்கி ஒன்று போய் சொல்லியிருப்பேன். இப்போயும் நான் வந்து இது வந்து முழுக்க மத்திய அரசாங்கத்தோட வேலை. இந்த தபாலை எடுத்துக்கிட்டு, அந்த சபாநாயகரோட தபாலை எடுத்துக்கிட்டு நான் அண்ணாமலை அவர்களை பிரைம் மினிஸ்டர் வந்து ஏகப்பட்டதில் பிஸியாக இருப்பார், நீங்கள் தான் இப்போ அவருடைய பிரதிநிதி, இந்த பாருங்கள் நீதிமன்றம் ஓகேன்றுச்சு, ப்ராடக்ட் ஓகேன்றுச்சு, நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன். நான் அரசியலில் நான் சொல்லலை, நீங்கள் ஒரு நேர்மையான அதிகாரி, எப்படியோ நீங்கள் வாழ்ந்துருக்கலாம், ஏசி ரூமில் உட்காந்து உங்களுடைய லைஃப்பை வேறு ஒரு செயலில் ராஜா வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம், அதெல்லாம் விட்டு போட்டு தெருவாக போய்
அதுக்கு ஒரு தியாக மனப்பான்மை வேணும். இல்ல, அது எல்லாத்துக்கும் அரசாங்கம் வராது. வந்து உங்களுக்கு இருங்க நான் முடிக்கிறேன். அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அந்த சபாநாயகர் கூப்பிட்டு எடுத்து, ஐயா நான் மறுபடியும் இந்த சபாநாயகர் உத்தரவை நிறைவேற்றுங்க, நான் தயாராக இருக்கேன். இன்னும் சில ஆவணங்கள் இருக்குது, அந்த ஆவணங்களை பாருங்கள். அந்த ஆவணங்களை வந்து நான் பத்திரிக்கையாளர்களுக்கு கொடுத்தேன். வேண்டாம், நம்முடைய தாய் திருநாட்டில் இருக்க உயர் அதிகாரிகள் நம்மளே அவமானப்படுத்த வேண்டாம். இல்லை, இந்த பிரச்சனைக்கு இவ்வளவுக்கும் உங்களுக்கு சிபிஐ அரசு ஒரு பக்கம் உங்களுக்கு ஆதரவாக நிற்குது, சிபிஐ உங்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? சார் அதானே ஏற்கனவே செந்தில் பாலாஜி அந்த அரசு சப்போர்ட் பண்ணது, ஆகலைன்னா இல்லை, வேற ஏதாவது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யுதுன்னு அதை நான் சந்தோஷமாக வரவேற்றிருப்பேன். இந்த கோரிக்கை தவறிடுச்சு அப்படின்னா என்னுடைய மிஸ்டேக் கிடையாது. இதை வந்து அந்நிய நிறுவனங்கள் வந்து வேறு மாதிரி எடுத்துருவாங்க. அந்நிய நிறுவனங்களையும் பேசி எந்தெந்த நாடுகள்லாம் இடைஞ்சல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த நாடுகளுக்கெல்லாம் நான் ஓரளவு பண்ணிட்டேன். ஐயா டேக்ஸ் பண்ணிட்டு என்னாலும் பண்ணிக்கையா, எங்கள் ஆள் பண்ண தப்பு வேறு எந்த தப்பும் இல்லைங்க. 1000 ரூபாய்க்கு கையேந்த விடுறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு மேலே விற்கிற ஒரு எரிபொருள் பெட்ரோல் அதை நான் 15 ரூபாய்க்குலாம் உற்பத்தி இல்லைங்க, நீங்கள் 100 ரூபா விற்கிறேன்னு சொல்கிறதே தவறு. எல்லா நாட்டு மக்களும் 36 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. நம்ம நாட்டு பணம் 36 ரூபாய்க்கு தான் எல்லா நாட்டு மக்களும் வாங்குறாங்க. நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். 100 ரூபா கொடுத்து வாங்குற ஒரே நாடு திருவள்ளுவர் பிறந்த நாடு, ஔவையார் பிறந்த நாடு, 18 சித்தர்கள் பிறந்த நாடு, 64 நாயன்மார்கள் பிறந்த நாடு, அப்துல் கலாம் பிறந்த நாடு. இவ்வளோ புத்திசாலிகளை வச்சுக்கிட்டு நம்ம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குறோம். இல்லை, கம்மியான விலையில் நீங்கள் சரி, இந்த மாதிரி புத்திசாலி வெளிநாட்டில் யாராவது இருக்காங்களா? இல்லை, நீங்கள் கம்மியான விலையில் தரீங்க பொருள், அது வாங்குறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்க போகுது? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அதில் என்ன பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு? எந்த காரணத்தை கொண்டு என் மக்கள் வந்து சிந்திச்சிடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அவனுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சாதான் நம்ம நினச்சபடியெல்லாம் ஆட்டி வைக்க முடியும். அவன் கஷ்டம்லாம் போச்சுன்னா அவனை ஏமாற்றி ஓட்டு வாங்க முடியாது. அவன் கஷ்டத்திலே இருக்கணும். என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இலவசங்கள் அப்படிங்கிறது கூடாது. இந்த கட்சியெல்லாம் கோடிக்கணக்கில் வச்சுருக்கீங்களா, அதுலேருந்து கொடுங்க. அதிமுக வச்சுருக்கு, திமுக வச்சுருக்கு, அவங்களாம் வச்சுருக்காங்க, அதுலேருந்து கொடுத்தீங்கன்னா வெள்ளன்னு கொடுத்து என் பாக்கெட்டுக்குள்ளே தூக்கிட்டு இங்கிட்டு தூக்கிட்டு சொன்னால் அதாவது. இப்போ இந்த பொருளை உற்பத்தி பண்ணுற இந்த பெட்ரோலை நீங்கள் சுயமாக விற்பனை பண்ணுறதுக்கு என்ன தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதற்குண்டான எல்லா வேலையும் இந்த 3 மாதம் செஞ்சு முடிச்சிருக்கேன். வெளிநாடுகள்லேருந்து சில சப்போர்ட் நம்ம வாங்கியிருக்கேன், வாங்கலன்னு சொல்லலை, சப்போர்ட்லாம் வாங்கியிருக்கேன். இனிமேல் வந்து நான் ஒரு செய்முறை விளக்கம் நான் கொடுக்க போகிறேன். அந்த செய்முறை விளக்கத்தை பார்த்த உடனே இப்போது சில பேருக்கு வந்து இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கிட்டான், அதான் சார் நான் ஜெயிச்சா தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிச்ச மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு வாங்கிட்டானே, இவ்வளவு பெரிய டீமை ஜெயிச்சு முடிச்சிட்டானு சொல்லிட்டு ஜீரணிக்க முடியல. ஆமாம், இவ்வளவு பேஸ் பண்ணி வந்துருச்சே, அதை ஜீரணிக்க முடியல. இன்னும் கமெண்ட் நான் வரப்போதாகும், எப்போ வருது? அவர் 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு பிச்சைக்காரன். ஆனால் அந்த பிச்சைக்காரன் வந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்று ஜெயிச்சிட்டான்ல சார். எதுக்கு நிற்கிறவங்க பெரிய பெரிய ஜீனியஸு, கோல்டு மெடல் கேளுங்க, சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் பெரிய பெரிய ஜீனியஸு. அவங்களெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு, அதுவும் கோர்ட்டில் வந்து கேள்வி கேட்கறதுக்கு அந்த நாலேஜ் வேணும்ல. அவங்கள சரியாக கேள்வி கேட்க மாட்டேங்கன்னா இந்த கேஸ் நீ தோற்றுருக்கோம். இல்லை, அவங்களுக்கு இதில் என்ன லாபம் சார்? நான் நல்லா இல்லைன்னா எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருக்கக்கூடாது, அது எனக்கு வரணும், நான் தான் அதை பண்ணணும் சார். இப்போவும் சார் நைட்டில் 11 மணி 12 மணிக்கு காது தட்டுறது, நான் இந்த மந்திரியோட ஆள், இந்த அவங்க ஐயா கார்டு கொடுத்தாரு, என்னங்கய்யா இப்போவும் சொல்கிறோம், ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்கிக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், ஃபார்முலா கொடுக்க சொல்கிறாங்க. இப்போது கமெண்ட் எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு? அன்றைக்கே நாங்கள் 5 ரூபா தரோன்னு சொன்னோம்ல, இப்போ நீதிமன்றத்தில் ஜெயிச்சு குறைவாக தானே வருது. கமெண்ட்டை பாருங்கள். இவ்வளோ 23 வருஷம் போராடி அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரலையே. உங்களுக்கு யாரும் சப்போர்ட்டாகவே இல்லையா? நாங்கள் பார்த்துக்குறோம் சார். சப்போர்ட் இல்லைன்னா ஜெயிக்க முடியாதே, இந்த நீதிமன்றத்தை ஜெயிச்சிருக்க முடியாதே, இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்க முடியாதே. சொல்லுங்கள். நான் யார்ட்டையாவது போய் நான் உதவி கேட்டா, நீ இந்தியாவை ஏமாத்தணும், தமிழ்நாட்டை நீ பெரிய ப்ராடுப்பா, நான் பண்ண மாட்டேன். அப்படி சிலர் வந்தால் எங்கே போட்டுக்காமி ஒரு 50,000 வச்சுருங்க. நான் இப்படிடா அசர்வன் பார்த்துட்டு அசர் நேரம் பார்த்து அதை கைப்பற்ற முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தாண்டி இந்த படைப்பு ஒரு இடத்துக்கு வந்துருச்சு, வெற்றிங்கிற இடத்தை நோக்கி வந்துருச்சு. இப்போ சில நல்லவங்களெல்லாம் கிடச்சிருக்கிறாங்க.
சரி, நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை தனி நபராக நான் வாங்கி பயன்படுத்திக்கிறேன். அதுக்கு எல்லாமே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஏதாவது பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனால் பெட்ரோல் மட்டும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்கணும். அந்த வகையை சார்ந்ததுனால தான் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை நாங்கள் முதல்ல ஆட்டோமொபைல் கொண்டு போகிறதில்ல. இதை வச்சு நாங்கள் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பவரை சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கொடுத்துட்றோம். நீ சார்ஜரில் ஃபுல்லாக கரண்ட்டை ஓட விடு, கேஸ் சிலிண்டர் வாங்காத, எலக்ட்ரிக் அடுப்பு போட்டு சமையல் பண்ணு. இதுதான் இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு வீட்லேயும் இதை கொண்டு போய் சேர்த்து இந்த தமிழ் மக்கள் இனிமேல் இந்த 2 இதிலேருந்து நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ஆகஸ்ட் 15க்குள்ளே. ஆமாம். அடுத்து அது எப்படி செயல்படுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறத இன்னொரு ஓரிரு நாளில் நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். அப்போ எல்லாம் உங்களை கூப்பிட்றேன். அந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் தண்ணீர் எப்படி எரிபொருளாக மாறுது, அந்த எரிபொருள் எப்படி கேஸாக கன்வெர்ட் ஆகுது, அந்த கேஸ் எப்படி கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த கரண்ட்டு எப்படி சார்ஜ் ஆகுது, அதில் எப்படி நம்ம மக்கள் யூஸ் பண்ணலாம், எல்லாமே தயாராக இருக்குது. இதன் மூலம் போகும்போது இவங்க கொஸ்டின் கேட்க முடியாது, ஜிஎஸ்டி கேட்க முடியாது. ஏன்னா பயோகேஸில் நான் ஜென்செட் பண்ணுறேன், ஜெனரேட்டரில் நான் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அந்த கரண்ட்டை நான் கொடுக்குறனால அந்த கிரெடிட் இருக்குது, அதற்கான கேட்பாங்க. நான் பேட்டை சார்ஜ் பண்ணி அதை மட்டும் பண்ண முடிஞ்சு போச்சு. ஜிஎஸ்டி வராது. இவங்களெல்லாம் எப்படி இவங்ககிட்ட போய் எனக்கு இந்த அதை கூடியது கூட கையேந்திர ஸ்டேஜெல்லாம் எனக்கு கிடையாது. இப்போ வெளிநாடுகள் குறுகிய நாட்களில் சில கோடி லிட்டர் வெளியில் எடுத்து போகிறாங்க. ஹார்பர் வழி போகத்தான் போகுது. டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் எனக்கு வரும். அந்த அமௌண்ட் ரிசர்வ் பேங்க் கவனத்து போய் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரத்துக்குள்ளே நடக்கும். ஆனால் வெளிநாடுகளில் உங்களுடைய சார், அப்போ அவங்களுடைய உதவியை நான் நாடிட்ட வேறு வழி இல்லை. இனிமேல் என் மக்களை எப்படி நான் காப்பாற்றணும்? அப்போ எனக்கு இந்த வசதியை பண்ணிக்கொடு. அப்போது அந்த டேக்ஸை பே பண்ணு. 2 மடங்கு டேக்ஸை பே பண்ணு. அதில் 1 மடங்கு என் மக்களுக்கு போட்டோம். அந்த திட்டத்தோடு தான் நான் இந்த கான்ஃபரன்ஸை வச்சேன், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சேன். 2வது என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நான் தான் ராமர் பிள்ளை, இந்தாங்கன்னு போய் கொடுத்தோம்னா அந்த பேப்பர் ஒன்று. எந்த பேப்பரு? சிபிஐட்டு போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்குறேன். சிபிஐ எனக்கு என்ஓசி கொடுப்பாங்களா? அப்போது அந்த பேங்க் பணம் சீக்கிரம் ஒரு கைக்கு போகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நாள் கஷ்டப்பட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடி தான் அந்த பணம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, அந்த முன்னாடி யார் அந்த மத்திய புலனத்துறை தூண்டி விட்டாங்களோ அதே டீமுக்கு ஒன்றும் இப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்கா? சரியாக தப்ப தெரியாது. ஆனால் டைம் ஏங்க ஒரு தமிழன் ஜெயிச்சிட்டிங்க, கொண்டாங்க ஆர்டரா கொண்டாங்க, ஐயா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, கோர்ட்டில் போய் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் உங்கள் அட்வொகேட், பெங்களூர் அட்வொகேட் இருப்பார், ஐயா நாங்கள் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறோம், ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அப்போ இது நீங்கள் அப்ஜெக்ஷன் சொன்னீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பை அப்ஜெக்ஷன் சொல்கிறதா அர்த்தம். நீதிமன்றம் அவமதிப்பாயிடும்ல சார். இப்போ சார் நாங்கள் மேனேஜருங்க சார், நாங்கள் அந்த சீட்டில் உட்காந்துருக்கணும் சார், இப்படிலாம் பண்ணிடுங்க சார், நம்மகிட்ட கெஞ்சுறாங்க. இதை நான் எங்கே போய் சொல்கிறது? பெட்ரோல் நிறுவனங்கள் உங்களை எதுவும் அணுகலையா? பெட்ரோல் நிறுவனங்கள் சார், பெட்ரோலிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெட்ரோலிய நிறுவனத்துக்கே இப்போ இந்த பீப்பாயை லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டு கொடுத்த அந்த நிறுவனங்கள் இந்த கொரோனா டயத்தில் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கன்னாங்க. கச்சா எண்ணெயை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கன்னா நம்ம நாடு சொல்லுது எங்களுக்கு ஸ்டாக் வைக்க வசதி இல்லை. ஏங்க ஒரு கச்சா எண்ணெய் ஸ்டாக் வைக்கவே வசதி இல்லை, அப்புறம் அவங்க எங்கே நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்தி டெவலப் பண்ணுறது? ஃப்ரீயாக தரேன்னா அந்த ஃப்ரீயாக தரதை வாங்கி வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ எப்படி இருக்குன்னு நமக்கு நிறுவனங்களை பார்த்துக்கோங்களேன். ஏன் எத்தனை வழி ஃப்ரீயாக கிடக்குது, டக்குனு ஏதாவது போடுங்க, அந்த குருடையில் ஸ்டாக் பண்ணுங்கள், ஃப்ரீயாக தானே எடுத்து போச்சு கொரோனா டயத்தில். அந்த நேரத்தில் எனக்கு மக்கள் சஃபரான நேரத்தில் இப்படி ஒரு இரக்க குணமுள்ள ஒரு பிரதமர், வறுமையில் வாடின பிரதமர், அவருக்கு சுற்றி இருக்கிறவங்கள குருமூர்த்தி, அஜித் தோவல், இவங்கெல்லாம் அஜித் தோவல் ஒரு நாள் 2 நாள் தான் பழக்கம், குருமூர்த்தியெல்லாம் பல வருடங்கள் பழக்கம். இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்குறதுக்கே காரணமாக இருந்த குருமூர்த்தியெல்லாம் அட்வைஸ் பண்ணி இந்த நேரத்தில் ஒரு ஜனங்களுக்கு அந்த பெட்ரோல் விலை 10 ரூபா குறைச்சி விடுங்க, அந்த சமையலுக்கு சிலிண்டர் விலை ஒரு 50 ரூபா குறைச்சி விடுங்க, எல்லாம் தவிக்கிறாங்க மக்கள்னு சொல்லிட்டு ஒரு சிலிண்டருக்கு ஒரு 50 ரூபாயும் ஒரு பெட்ரோலுக்கு ஒரு 10 ரூபாயும் குறைச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ஜீனியஸ் ஏன் குறைக்கல? இல்லை நீங்கள் இல்லை அந்த நேரத்தில்
இல்லை டவுன் ஆகி போச்சுல்ல, ஏன் நீங்கள் குறைக்கல? அப்போது தடுக்கிறது யார்? நீங்கள் பெட்ரோலிய டிபார்ட்மெண்ட்டை கேட்க போய் நான் சொல்கிறேன், அப்போது நீங்கள் விலை கொடுத்து வாங்காமல் இருக்கும்போதே நீங்கள் ஏன் ரேட்டை அந்த ரேட்டை குறைக்காத ஒரு பெட்ரோல் நிறுவனம் இதை மட்டும் குறைஞ்ச ரேட்டில் படி வாங்குவாங்க? ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போனதே வாங்க முடியாத பெட்ரோல் நிறுவனம் இது கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கணும்ல. நான் 11 ரூபா தான் சொல்கிறேன், என்ன காஸ்ட் இவ்வளோ தான் வருதுன்னு. இவங்க எல்லாருமே ஒரு வகையில் அடிமைகள். இனிமேல் தான் எனக்கு உண்மையான அச்சுறுத்தல், உண்மையான மிரட்டல் இனிமேல் தான் ரொம்ப இருக்குது. ஏன்னா இது பொய் அப்படிங்கிற போய் தான் கொஞ்சம் எனக்கு அது பாதுகாப்பாக இருந்தது. நீதிமன்றம் உண்மைன்னு சொல்லிடுச்சா, இப்போ களத்தில் இறங்குறோமா, இப்போ தான் உண்மையான எதிர்ப்பே வரும். இந்த நாடு நல்லா இருக்க போகுதுன்னா என்னுடைய இறப்பை வச்சு இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நான் உண்மையான சுதந்திரத்தை மக்களுக்கு கொடுக்குறேன். இதுக்காக நான் சாகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஏன்னா இதனால் வரைக்கும் நான் மக்கள் காப்பாற்றிட்டேங்க. இந்த நீதிமன்றத்துலேருந்து உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேங்க ஒரு 30% மக்கள். அவங்களுக்காக நான் இதுக்கும் தயாராக இருக்கேன். இதுக்கு இந்த சைடு முதல்வரும் தமிழக முதல்வர் அவர்களும், இந்த சைடு அண்ணாமலை அவர்களும், ஏன்னா பாரத பிரதமர் இப்போ இருந்தால் இன்றைக்கி வர நாளைக்கு வர ரொம்ப டைம் ஆகிடும். நீங்கள் எல்லாம் பார்த்து இதில் அரசியல் கலக்காமல் இருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு இன்னும் சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் பாருங்கள். எனக்கு ஏற்பட்ட அந்த கொடுமை யாருக்கும் இந்த கொடுமை நடக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் 2 சயின்டிஸ்டோட போது நீங்கள் நம்பி நாராயணன் என்னாச்சு, 50 லட்ச ரூபா ஃபைன் கட்டினீங்களா, அடுத்து ஏட்டத்தை ஒத்துருக்கீங்க. அறிவியலில் அரசியல் உள்ள நுழையக்கூடாது. ஏன்னா அரசியல் வேறு, அறிவியல் வேறு. இப்போ கண்ணால் பார்த்து முடிச்சோம், நான் எனக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிரு. சிபிஐ நைட்டு ஃபுல்லாக உண்மையே சொல்லியிருப்பா எப்படி உன்னை நம்பி சொல்லின்னு கேட்டேன். அதில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் துப்பறிஞ்சவர் ரங்கோத்மன் சாருக்கு கீழே உள்ளவர் சிவாஜி ராவ்னு ஒரு பெரிய அதிகாரி. ஐயா, அவரை விட நான் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணேங்க, எங்கள் பேர்லாம் வெளியில் வரலங்க, நான் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன்னாரு. சிபிஐக்காரங்களுக்கு தெரியும், ஐயா நீங்கள் நல்லவங்க தான், இப்போ இனி இந்த விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அந்த 3 அடுக்கில் இந்த பாருங்கள், அங்கே ஒரு டீம் நிற்குது, அடுத்த நிற்குது, எல்லாம் கேமரா எல்லாம் ஆகுது, இப்படி தானே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கோடிக்கரை சண்முகத்தை நீங்கள் தானே அரெஸ்ட் பண்ணீங்க? ஆமாம். உங்கள் கஸ்டடியில் இப்படி சுற்றி இருக்கும்போது ஒரு ஆள் எப்படிங்க வெளியில் போய் தூக்கு போட்டு செத்தாரு? அது முக்கியமான ஒரு வருங்கால பிரதம மந்திரியோட கொலை வழக்கில் உள்ள சாட்சி இந்த பாத்ரூம் வாரன்னு சொல்லிட்டு ஓடி போய் தூக்கு போட்டுக்கிட்டாராம். அது ஒரு சுகர் பேஷண்ட் போன ஓட்டத்தை இந்த சிபிஐ அதிகாரிகளால் பிடிக்க முடியலையா, இவங்க போகிறதுக்குள்ள ஒரு தூக்கு போட்டுக்கிட்டாராம். அப்போ உங்களை நம்பி எப்படிங்க இந்த ரகசியத்தை சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் உண்மை, எல்லாம் இரவு நடக்குது. நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். எல்லா பத்திரிகையாலும் கூப்பிடுங்க, நான் உண்மையை சொல்கிறேன். அவங்கெல்லாம் வேண்டாம், ஏன் அவங்கள தானே ஜனநாயகத்தை 4வதுன்னு கொண்டு சொல்கிறீங்க சார். இந்த விவாதமெல்லாம் நான் ஒரு கூடிய சீக்கிரம் இந்த வாரத்துக்குள்ளே நான் ஒரு டெமோ என் மக்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். இந்த டெமோவை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அந்த டெமோவை பார்த்து உலகமே டேன் ஆகும். அதன் மூலம் நம்ம மக்களை காப்பாற்றுவோம். இந்த டெமோவை முதல்வரையும் பார்க்க வைப்போம், அண்ணாமலையும் பார்க்க வைப்போம். நான் ஓரிரு நாளில் தயாராகிறேன். இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிங்க, உலகம் நம் தமிழரின் வசமாகும். நேயர்களே, ஒரு காலத்தில் சீமை எண்ணெய் என்று அழைக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் இப்போதும் கூட விலை கொடுத்து வாங்க முடியாத அளவிற்கு சீமை எண்ணெயாகவே தான் இருந்து வருகிறது. அவற்றையெல்லாம் மாற்றி அமைத்து எளிய மனிதர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு லிட்டர் 15 ரூபாய்க்கு உற்பத்தி விலைக்கு தருவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ராமர் பிள்ளை. அதற்கு ஏற்பட்ட பல்வேறு தடைகளை நம்மோடு கலந்துரையாடலில் உரையாற்றியிருக்கிறார். மிக விரைவில் மக்கள் முன்னிலையில் மீண்டும் ஒரு முறை அந்த சோதனை முயற்சியில் ஈடுபடப் போவதாகவும், இந்தியா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேறு ஏதோ ஒரு நாட்டின் உதவியோடு அந்த நாட்டிலே இந்த பெட்ரோலிய பொருட்களை உற்பத்தி செய்யப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் ராமர் பிள்ளை. நம்மோடு இணைந்து இந்த நேர்காணலில் அவர் பங்கெடுத்தமைக்கு நன்றி.